ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிங்கப்பூரில் நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? கார்டன் பை த பே. அதாவது இந்த இடத்த பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். நம்ம வந்திருக்கிற சிங்கப்பூரே ஒரு கார்டன் சிட்டி தான். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நகரத்தில் பசுமையான தாவரங்களை ரொம்ப எல்லா இடத்துலையும் மேம்படுத்துவதனால எல்லாருடைய வாழ்க்கை தரமும் உயருங்கிற நோக்கத்தோடு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால 2005 வருஷம் சிங்கப்பூரில் நடந்த தேசிய தின பேரணியில் அங்குள்ள பிரதமர் லீ சியன் லூங் முதலா அறிவித்த கார்டன்ஸ் பை த பே சிங்கப்பூரில் உள்ள முதன்மையான நகர்ப்புற வெளிப்புற பொழுதுபோக்கு இடமாகவும் இருக்குது. அது போக தேசிய சின்னங்கள்லையும் ஒன்றா இருக்குது அப்படின்னு தான் அவங்க திட்டமிட்டுருக்காங்க. அதுபோல் ஆயிற்று. 2018 வருஷத்தில் 50 மில்லியன்ஸ்க்கு மேலே பார்வையாளர்கள் வந்திருக்கிறாங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னுட்டு. 2024 ட்ராவலர்ஸ் சாய்ஸ் விருதுகளில் உலகத்திலேயே 8வது சிறந்த இடமாகவும் ஆசியாவிலேயே சிறந்த இடமாகவும் மதிப்பிட்டிருக்காங்க. இப்போது நம்ம வந்திருக்கிறது வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட். க்ளவுட் ஃபாரஸ்ட்டுங்கிற பேரே உங்களுக்கு புதுசாக இருக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இடம். அதாவது எத்தனையோ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்டோர் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது உலகத்தில் உள்ள உயரமான இன்டோர் ஃபால்ஸில் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் உள்ள முக்கியமான தாவரங்களால் சூழப்பட்ட ஒரு பசுமையான மலைக்கும் இந்த இடம் ஒரு தாயகம் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் அருமையான வாக்கிங், அதாவது வான்வழி பாதை. அந்த வான்வழி பாதைகளில் நடந்து நீங்கள் போகும்போது இங்கே உள்ள எல்லா இடத்தையும் பார்த்து ரசிக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அப்படி சுற்றி வரும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில செடிகள், தாவரங்கள் அந்த பக்கம் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக நின்று ரசிச்சுட்டு தான் போவீங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். க்ளவுட் ஃபாரஸ்ட், ஃப்ளவர் டோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அட்மிஷன் டிக்கெட்டும் உண்டு. அதையும் மறந்துடாதுங்க. வாங்க க்ளவுட் ஃபாரஸ்ட்டை அப்படி சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது ஃப்ளவர் டோம். இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஃப்ளவர் டோமுக்கு தமிழில் பெயர் வந்து மலர் குவி மாடம். கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இது வந்து கார்டன்ஸ் பை த பே ஏரியாக்களை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இங்கே சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது. அது என்னென்னா, இங்கே உலகின் மிகப்பெரிய கண்ணாடி கன்சர்வேட்டரி. இதை சுற்றி இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உடனே தெரியும். இது வந்து 1.28 ஹெக்டேர் பரப்பு. இது வந்து மத்திய தரைக்கடல், தென்னாப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கலிஃபோர்னியா அங்கங்கே உள்ள தாவரங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே காட்சி பொருள் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் இந்த ஃப்ளவர் டோமில் உள்ள வெதர், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 23 டிகிரியிலிருந்து 25 டிகிரி அது வரைக்கும் தான் இருக்குது. இன்னொரு நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் என்னென்னா, ஒரு குறிப்பிடத்தக்க தாவரங்கள், அதாவது பாபாப், ஆலிவ் மரங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வேற எங்கேயும் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அதை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்றுங்க, இந்த ஃப்ளவர் டோம் ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலம். அதை வந்து நேச்சுரல் லவர்ஸ்,
அது போக ஃபோட்டோகிராஃபர்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை பார்வையிட்டு இதை உலகுக்கு மற்ற மக்களுக்கு இதை தெரிவிக்கணும். வாங்க நம்மளும் இதை கொஞ்சம் சுற்றி பார்ப்போமே. அடுத்தாப்புல நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு ஷோ கார்டன் ராப்சோடி லைட் அண்ட் சவுண்ட் ஷோன்னு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எவ்ரிபடி வில் லைக் இட். கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 2வது வீடியோ போட்டிருக்கோம் சிங்கப்பூர். இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.